நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்காங்களா, அதாவது சுடரியா இந்த வீட்டுக்குள்ளே வந்து ரேணுகாவாக நடிச்சுன்னு இருக்காங்களே, அவங்களோட வரலாறு என்ன, அவரோட பழைய காலம் என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் இப்போ தெரிய வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்களோட கணவரும் பைக்கில் போயின்னு இருக்காங்க. அந்த அந்த தருணத்தில் தான் ஆக்சிடென்ட் நடந்து அவங்க பழைய நினைவு எல்லாமே இழந்து சுடரியாக மாறி இருக்காங்க. இதுக்கப்புறம் இதை யார் உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த ரகு தாங்க. ரகு வந்து இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி அந்த பாவம் சுடரியாக நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து சுடரி தான், அவங்க இந்த காலத்தில் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஆழமான ஒரு பதிவு வச்சுட்டு இருக்காங்க. இதனால் சுடரி தான் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு கேவலமான கேப் மாதிரி வேலை, முள்ள மாதிரி வேலை, முடிச்சு வைக்க வேலை, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு ஒரு அடியாக காலத்தை ஓட்டின்னு இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த உண்மை எல்லாமே நம்ம விஜய்க்கு எப்படியோ தெரிய வந்துருச்சுங்க. அது எதன் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் அந்த இடத்துல கரெக்டாக நம்ம சுடரி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோ அந்த இடத்துல போட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த ஆக்சிடென்ட் ஆகலை, அதனால இந்த இடத்துல பத்திரமா போங்க. இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் இந்த இடத்துல போகிற போது நிறையா அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த தருணத்தில் எவனோ ஒருத்தன் எடுத்ததை அப்படியே சோசியல் மீடியாவில் போடுற மாதிரி அந்த இடத்துல வந்து அப்படியே சும்மா பேனரில் போட்டு வச்சுக்கிறாப்புல. அதை பார்த்தா அவரோட வரலாறு என்ன அப்படின்றத எல்லாத்தையும் யோசிச்ச ஒரு பக்கம் உண்மை எல்லாமே நம்ம விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேலே இதை இப்படியே விடக்கூடாது. அந்த ரகுவை பிடிச்சி அடின்னு அடித்து அவன் மூஞ்சை உடைச்சி அதுக்கப்புறம் சுடரிக்கு தான் யார் அப்படின்ற விஷயத்தை புரிய வச்சு அவளோட வாழ்க்கையை திரும்ப நம்ம அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடையும் பாசத்தோடையும் அன்போடும் கனிமையோடும் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. இது நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு இது எல்லாமே எப்போ விஜய் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி தான். உங்கள்கிட்டயே சொல்லணும்னு எனக்கு என்ன வந்துச்சு, ஆனால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, கில்லவும் முடியல, துப்பவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் என் வாழ்க்கையே ஒரு பக்கம் சிக்கலில் போயின்னு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மல்லி இருந்துன்னு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னம்மா மல்லி போட்டு ஒப்பாரி வச்சா என்னம்மா அதுக்கு அர்த்தம், நீயே சொல்லு பார்க்கலாம், கலாக்கிரியா இல்லை உண்மையாகவே அல்றியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நமக்கே சந்தேகமாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் கேட்டுக்கிட்டு தானே போய் ஆகணும். வாழ்க்கை இதுதான் சொல்லிட்டு முடிவு ஆயாச்சு. இதுக்கப்புறம் இதை மாற்றவும் முடியாது, மாற்றி ஓடவும் முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு போனால் வாழ்க்கை ஒரு பக்கம் சிறந்த முறையில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சியை கைவிடாமல் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாள் வேலையை செஞ்சுட்டு நாளைக்கு ஐயோ தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை, ஒரு ரூபாயும் வரப்போகிறதில்ல. அதனால் அன்னன்னைக்கு செஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது ஒருத்தருக்கு சொன்னாலும் புரியாது. புரிகிற ஆளாக இருந்தால் சொல்லி புரிய வைக்கலாம். உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ரேணுகா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேணுகாவோட சூழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடுப்பாக தான் இருக்குது. நம்மளை இப்போ பார்த்தா மட்டும் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். திருந்துற ஜென்மத்துக்கிட்ட சொல்லலாம். திருந்தாத ஜென்மத்தை பிடிச்சின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கா, ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து கொலை வெறியில் இருக்கார். எதனால், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் சூடு ஏறணும், கொஞ்சம் அப்படியே சும்மா நெருப்பு கொதிக்கணும், அந்த மாதிரி ஒரு பக்கம் கதிரேசன் மனசுக்குள்ளே கொதிச்சுட்டு இருக்கு. ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, அந்த விஜய் ஒரு வேலை ஏமாத்திடுவானோ, என் பொண்ணு இப்படி ஏமாத்திட்டா என்ன ஆகுது, என் பொண்ணோட வாழ்க்கை ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருமே, அந்த விஜய் சும்மா விடக்கூடாது, அந்த விஜய் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. அந்த யோசனை எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. ஆனால் என்ன தான் யோசிச்சாலும் ஒரு பக்கம் உண்மை எல்லாமே ஒரு நாளைக்கு கூடி வரையில் கூடி சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரல. வெளிச்சத்துக்கு வந்தால் அப்போ எல்லாமே தெரிய வரல. அப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சிடா ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்தை நம்ம போய் பார்த்தாகணுங்க. அப்படி தாங்க ஒரு பக்கம் வாழ்க்கையில் சிக்கல் நக்கல் எல்லாமே போயின்னு இருக்குது. சரி, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேற மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற யார், நம்ம தலைவன் விஜய் தாங்க. விஜய் எதுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் ரேணுகா கிட்ட அப்படியே சும்மா நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதான் அப்படியே சும்மா ரேணுகா ஒரு பக்கம் உருகி மேலே அப்படியே சும்மா விடுறாங்க. அந்த சமயத்தில் விஜய் அப்படியே சும்மா விலகிறாரு. மூக்கை உடச்சிக்கிட்டு ஒரு பக்கம் அடாப்பாவே உன்னை நம்பி வந்ததுக்கு என் மூக்கை உடச்சிட்டேடா சாமி அப்படின்ற மாதிரி கதறி தேம்பி வெம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை யோசிச்சு நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகின்னு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு பக்கம் அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்காக காத்துட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சரி,
டவர் இல்லைங்க, என்னன்னு தெரியல, டவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். என்னங்க பண்ணுறது, திடீர்னு சொல்லிட்டு நெட்வொர்க் இஷ்யூவெல்லாம் ஆகுது. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த நெட்வொர்க், அதே மாதிரி உங்கள் இடத்துலையும் நெட்வொர்க் இன்றைக்கி இஷ்யூ இருக்கா? ஏன்னா இந்த இடத்துல வந்து இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் நாம்ளே ஒரு பக்கம் டென்ட்டு கடையில் தான் நின்று வீடியோ போட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் அவங்க பார்த்தீங்களா, தவக்கலை கடை கத்தின்னு இருக்குது, காக்கான்னு. அதுதாங்க இந்த நேரத்துக்கு கரெக்டாக எல்லா தவளையும் தவக்கலை கத்ததாங்க கத்தும். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கத்த தவளையை போய் நம்ம அடிக்கவா முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விஜயும் மறுபக்கம் மல்லியும் சந்தோஷமாக வாழ்கிற கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு, இந்த சீரியலே இனிமேல் நமக்கு வானாடான்னு வெறுத்துட்டு அடுத்த சீரியல் வருமானு சொல்லிட்டு எதிர்பார்த்துனுக்கிற எல்லாருக்கும் சீரியலே இனிமேல் வரப்போகிறதில்ல. ஏன்னா இதோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் இல்லைனா சாங்ஸ் ரிலீஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க நம்ம தலைவன் சீரியல் டைரக்டரெல்லாம். ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு ஓட விட்டாலும் அதை நீங்கள் எங்கே ரசித்து பார்க்குறீங்க? வெறுப்பால் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு கடுப்பால் எங்களை ஒரு பக்கம் கடுப்பேற்றுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.